ஜீவசமாதி வழிபாடு அதுதான் நம்ம சொல்கிறோம். இப்போ பூர நட்சத்திரத்தில் பிறந்தது பார்த்தீங்கன்னா ராமதேவர். ராமதேவர் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, பூராடத்துக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய அவதாரமே பார்த்தீங்கன்னா ராமதேவராக இருந்திருக்காரு. அழகர் மலையோட ஜீவசமாதி இருக்குது. யோகோப்புங்கிற பேரில் மெக்காவில் அவரோட ஜீவசமாதி இருக்குது. சென்னையிலுமே அவருடைய ஜீவாட்டில் வந்து போயிட்டுன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் பூராட நட்சத்திரக்காரங்க ராமதேவரை வழிபட்டீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டுங்க. 18 சித்தர்லேயே ராமதேவர் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமானவர். அவர் பார்த்தீங்கன்னா மதம் மாறி மக்களுக்காக மருத்துவம் கற்றுக்கிறதுக்காக இந்து மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறி போனவர். அவர் தன்னுடைய வித்தைகள் நிறைய கற்றுட்டு வந்த வித்தைகள் எல்லாமே புஸ்தகம் எழுதுறதுக்காக 18 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் எல்லாமே கோயிலில் தவம் இருந்து அந்த அத்தனையும் நம்மளுக்கு மருத்துவ புக்காக கொடுத்துருக்குறாங்க. நம்ம மருத்துவ முறையெல்லாம் அத்தனையும் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வகுத்து கொடுத்தது தான். இன்றைக்கி நம்ம வேறு பேர் சொல்லி பண்ணிகிட்டு இருக்கலாம். நம்ம விட்டுட்டோம். அதை வந்து மற்ற நாட்டுக்காரங்களாக இருக்கட்டும், அந்நியர்களாக இருக்கட்டும், அதை அந்த புக்கெல்லாம் எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா அதுலேருந்து அந்த சூத்திரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஃபார்முலா